நம்முடைய சமூகத்துடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். சமூகத்துக்காக குரல் கொடுப்பதோடும் அந்நிய சமூகத்துடைய உரிமைகளுக்கும் அவருடைய கலாச்சாரத்துக்கு நாங்கள் மதிப்பளிக்க வேண்டும். அவர்களோடு பேசி எதிர்காலத்தில் இந்த மாவட்டத்தில் தீர்க்கப்பட வேண்டிய நிறைய பிரச்சனை இருக்குது. அம்பாறை மாவட்டத்தை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தனித்து மரச்சின்னத்திலே போட்டியிடுகிறது. அம்பாறை மாவட்டத்தை பொறுத்தவரையில் நமது மாவட்டத்தில் இருக்கிற முஸ்லிம் பாராளுமன்ற பிரிவுகள் பாதுகாக்கப்பட வேண்டும். சில வேளை வேறு கட்சிகள் இருந்தாலும் ஒன்றுமில்லை. முஸ்லிம் காங்கிரஸுக்கு மாத்திரமல்ல, முஸ்லிம் காங்கிரஸ், அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ், ஏனைய மற்ற தேசிய காங்கிரஸ், வேறு 3 கட்சிகள் தான் இலங்கை முஸ்லிம்களுடைய ஒரு கட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. அவருடைய பாராளுமன்ற பிரிவுத்தை பாதுகாக்க வேண்டியது நம்ம எல்லோருடைய பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. அரசியல் கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் மரச்சின்னத்துக்கு இந்த மாவட்ட மக்கள் வாக்களித்தார்கள் என்றால் 3 அல்லது 2 ஆசனங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. நானும் இந்த கட்சியிலே இணைந்து கடந்த காலங்களில் இந்த கட்சி புனரமைப்பு பணியிலே இந்த கட்சியை பலப்படுத்துகிற செயற்பாட்டிலே ஈடுபட்டிருக்கிறேன். கண்டி மாவட்டத்திலே நிலைமை உங்களுக்கு வழங்கணும். முதல் கண்டி மாவட்டம் என்கிறது பௌத்த மக்கள்ல ஒரு புண்ணிய பூமி. அந்த புண்ணிய பூமியிலிருந்து 6 தடவை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் மூலாம் இடத்தில் வென்றார். இந்த தேர்தலில் மூலாம் இடத்துக்கு தேவையில்லை, 2-3 நாளில் அவர் வெல்லுவார். அதுக்குரிய பிரார்த்தனைகளுக்கு இருக்கும். ஆனா சிலர் அபிப்பிராயம் என்னென்றா, இந்த முறை கண்டில ரவுஃப் ஹக்கீம் தோக்கணும் என்கிற ஒரு ஆசை. சரி, 2வது இந்த மாவட்டத்தில் முஸ்லிம் காங்கிரஸ் ஒரு எம்பி தோக்கணும், அது ஒரு ஆசை. இதெல்லாம் ஒரே ஆட்கள், ஒரு வட்டத்தில் ஆட்டம். அதற்காக முஸ்லிம் காங்கிரஸ் வாக்குகளை கலக்கி போடுறதுக்கு ஒரு சில எத்தடைப்புகளை செய்யறாங்க. ஜேவிபி கொஞ்சம் பேர் போடுங்க, அங்கால சிலிண்டருக்கு கொஞ்சம் போட்டு முஸ்லிம் காங்கிரஸுடைய இந்த பாராளுமன்ற உறுப்பினருடைய ஆசனத்தை மொத்தமா இல்லாதக்கு தோக்கடிச்சா நாம ஒரு கட்சியை உருவாக்கலாம்ங்கிற கனவு உள்ள ஒரு கனவாகவும் இருக்கலாம். நாங்க துறைகள் இல்லை. மூலாவது எங்களுக்கு நாங்க ஒருவன் பதவியிலிருந்து இருக்கிறவன அப்படி பறக்கி அவனை விரசி போட்டு அவன் மனம் பற்றி நாங்க போய் அமரம் என்று நினைக்காத ஆக்கள் உங்களுக்கு சொல்றேன். அப்படி தூக்கி எறிஞ்சு வருவோம் உங்களுக்கு சொல்றேன். இன்றைக்கு இந்த தேர்தலில் இந்த கட்சியில கொள்கைக்காக தான் கேட்டுக்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.